எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிக முக்கியமான 5 தகவல்களை பார்க்க போறோம். ஒரு நண்பர் சொல்றாரு, ஷேர் மார்க்கெட்ல போட்ட காசை எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டேன். சென்கோ கோல்டு டிடாகர் ரயில்வே சிஸ்டம்னு 2 ஷேரை வாங்கியிருந்தேன். கீழே ரொம்ப நாள் என்ன லாக் பண்ணி வச்சிருந்தா, மேல வந்தோடனே ஓடி வந்துட்டேன் அப்படின்றாரு. அட கடவுளே, எப்படி நீங்க டிடாகர் ரயில்வே சிஸ்டம்ல வெளியே ஓடி வந்தீங்க? ரயில்வே துறை பங்குகள் பலதும் கீழே பள்ளத்துக்கு அடியில தான் படுத்து கிடக்கு. உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த டிடாகர் ரயில்வே சிஸ்டம் ஏறி வந்தது? எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. முதல்ல ஓடி போய் செக் பண்ணேன். அதாவது இந்த டிடாகர் ரயில்வே சிஸ்டம்ஸ் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு 4% இறங்கு முகமா தான் இருக்கு. ஆனா மொத்தம் ஒரு வருஷ பீரியட் அப்படின்னு பார்க்கும் பொழுது போன வருஷம் என்ன விலை இருந்ததோ அதை விட கீழே இறங்கிட்டு மறுபடியும் அதே விலைக்கு திரும்பி வந்திருக்கிறது. சோ மொத்தமா இந்த டிடாகர் ரயில்வே சிஸ்டம் தற்போது எவ்வளவு ஏறி வந்திருக்குன்னா 48% ஏறி வந்திருக்கு நண்பர்களே. என்னால் நம்பவே முடியல. பார்க்கறதுக்கு மிகவும் குறைவான இறக்கம் மாதிரி தெரியுது. பட் மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது 50% இருக்கு. ஆக மொத்தம் இது 70% சரிவடைந்த டிடாகர் ரயில்வே சிஸ்டம்ஸ் தற்போது 48% திரும்பி ஏறி வந்திருக்கிறது. அதனால ஆளை விட்டா போதுன்னு ஓடி வந்துட்டாப்ல அவரு. அது ஏன் நம்மனால கரெக்டா மேல பணத்தை போட்டுட்டு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி மறுபடியும் வந்த விலைக்கு விற்க முடியுது. ஆனால் கீழே விழுந்த, அதுவும் 2 இடம் விழுந்திருக்கான். போன வருஷமும் கீழே விழுந்து 40% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இந்த வருஷமும் கீழே விழுந்து 40% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அந்த வியாபாரத்தை நம்மளால பண்ண முடியல. ஆனா நாம் செய்யும் வியாபாரம் நஷ்டமில்லாத வியாபாரமாக உச்சியிலே வாங்கி மறுபடியும் காத்திருந்து மறுபடியும் உச்சிக்கு வரும்போது வித்துட்டு ஓடி வந்துடுறோம். இந்த சென்கோ கோல்டு அப்படின்ற பங்குமே கிட்டத்தட்ட 70% கீழே இறங்கிய பங்கு தான். அது போன வருஷமும் அருமையான திரும்பி ஒரு ஏற்றமா இருந்தது. இந்த வருஷமும் திரும்பி ஒரு ஏற்றமா இருந்தது. ரெண்டுல எப்படியோ நான் தப்பிச்சது தம்புரான் புண்ணியம் அப்படின்னு ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாப்ல. இன்னும் ஒரு பங்குல மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஈஸி மை ட்ரிப் அப்படின்ற ஒரு பங்கு. அதாவது மண்ணுக்குள்ள விழுந்த விதை கூட மண்ணை முட்டி மோதி முளைச்சு மரமாயிருது. ஆனா இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ், அதாவது உங்களுடைய பயணத்தை எளிதாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயணத்தை, எங்களுடைய ஷேர் மார்க்கெட் பயணத்தை மிகவும் பள்ளத்தாக்குல கொண்டு இறக்கி நிறுத்தியிருக்கு இந்த வண்டி. சோ இந்த நண்பர் காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஈஸி மை ட்ரிப் என்ற பங்கு வெறும் 10 ரூபாய் கீழே 6 ரூபாய் 50 பைசாக்கு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு. எப்பவோ ஒரு குரூப் வந்து 10 ரூபாய்க்கு இந்த பங்கை பெரிய அளவுல வித்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்பது எல்லாமே இந்த 10 ரூபாய் அப்படின்ற சமயத்துல வரும்பொழுது நடக்குது, உச்சத்துல நடக்குது. அப்ப கீழே வரும்பொழுது எந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணுவாங்க அப்படின்றதே தெரியல. சோ இந்த பங்கு மிகவும் உன்னிப்பாக இந்த ஜூன் குவார்டர்ல கவனிக்கப்படுகின்றது. ஏன்னா போன குவார்டர்ல லாஸ் மேக்கிங் அப்படின்னு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த குவார்டர்ல ஏதாவது கொஞ்சமாவது லாபம் கொடுத்தா கூட ஆள விடுறா சாமி, நான் ஓடி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த நண்பர் ஒரு முடிவுல வந்திருக்கார். ஆக நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்த பங்குகள் பல காலம் கீழே இருந்துட்டு மறுபடியும் வாங்கின விலைக்கு வரும்பொழுது நம்ம கடைசிக்கு போட்ட காசாவது திரும்பி வந்துருச்சேன்னு நம்ம வெளியே வந்துடுறோம் அப்படின்ற ஒரு தகவல். இந்த நேரத்தில் தான் ஒரு நண்பர் சொல்றாரு, எனக்கு லாக் ஆகிறதே இல்லைங்க, நான் ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு ஒரு இடத்துல நான் பங்குகளை எடுக்கிறேன், டக்குன்னு எனக்கு லாபத்தை கொடுத்துட்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆட்டோ துறை சார்ந்த பங்குகளை மட்டுமே நான் எடுக்கிறேன், கீழே உளுந்த எடுத்து வச்சுக்கிறேன், எனக்கு அதிகமா லாஸ் வர்றதில்ல. அதே மாதிரி என்னைக்கு ப்ராஃபிட் வருதோ அன்னைக்கு நான் பிடிச்சி வித்துறேன், லாஸ் வந்தா குறைவான லாஸ்ல வெளியே வந்துடுறேன், இதை பற்றிய தகவலை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். ஸோ இவருக்கு எங்க உதவி செய்யுதுன்னா, அது செக்டரே வந்து ஒரு நியூஸ் வரக்கூடிய செக்டர். தொடர்ந்து வந்து ஃபார்மா செக்டர் வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற தகவல்லாம் ஃபார்மா செக்டருக்கு வரும். ஆட்டோ துறையில ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளவு சேல்ஸ் பண்ணாங்க, அது போன மாசத்தை விட இந்த மாசம் இம்ப்ரூவ் ஆயிருக்கா அல்லது போன வருஷத்தை விடவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்ற தகவலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவரு இருக்கக்கூடிய இடம் என்பது செல்வாக்கு மிகுந்த இடம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லயே உருப்படியா இருக்கக்கூடிய செக்டர் எதுன்னு கேட்டா அது ஆட்டோ செக்டரா இருக்கு. அந்த ஆட்டோ செக்டருக்கு ஒவ்வொரு மாதமும் நியூஸ் வருது. அதனால அது திடீர்னு மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதும் ஏதாவது ஒரு வேலையை ஆட்டோ துறை பங்குகள் செய்கிறது. இங்க பாத்தீங்களா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அப்படின்ற பங்கு கீழே வந்து விழுந்தா மேல வந்துட்டா. அந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு அதே மாதிரிதான் மேல் நோக்கி ஏறி இறங்கிட்டு இருக்கு. ஏத்தர் எனர்ஜி அப்படின்ற பங்கு தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இப்ப மாருதி அப்படின்ற ஷேர் மேல இருந்து கீழே விழுந்திருந்தா அதுக்கப்புறமே அது வந்து சமீபத்துல
இறங்கி ஏறி இருக்கு, அதுலயும் உன்னிப்பாக இறங்கி ஏறி இருக்கு, அத்தனையும் வரையறக்கு என் கையில இடமே இல்லை அப்படின்ற மாதிரி அடேங்கப்பா அவன்லாம் விழுந்து எந்திரிக்கிறத ஒவ்வொரு மைன்யூட்டா வரைகிற மாதிரி இருந்தா இங்கு தீந்து போயிடும், 2-3 பேனா வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த நண்பர் எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு, நான் ஆட்டோ செக்டர்ல தான் நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்றேன், எனக்கு வந்து லாஸ் கிடையாது, சமீபத்தில் லாஸ் வந்ததுன்னா மினிமம் லாஸ்ல புக் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை இவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னொரு நண்பர் வந்து போட்ட பணம் லாக் ஆயிருக்கு. ஸோ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்றோம்னு வச்சுங்களேன், இது ஆட்டோ செக்டர்ல நம்மளுக்கு அடிக்கடி செய்திகள் வருது. அவரு பணம் போட்டு வச்சதுல வந்து ரயில்வே துறையில அடிக்கடி ஆர்டர் கிடைக்குது அப்படின்ற செய்திகள் வந்தாலும் பெருசா ஏறல. ஆனா கோல்டு செக்டர்ல நியூஸ் என்பது வந்து கொண்டுதான் இருந்தது. அதனால இந்த சென்கோ கோல்டுமே சமீபத்தில் ஏறி இருந்த தருணத்துல அவர் வெளியிருந்து வந்துட்டார். அந்த ஈஸ்வை ட்ரிப்ல என்ன செய்தி வரும், அவன் வெளியிடும் போது அந்த குவார்டர்லி ரிசல்ட் சமயத்துல தான் செய்தி வருது. அது போக ஏதாவது புது கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படி இப்படி அல்லது பெரிய ஆர்டர் கிடைக்குதுன்னு ஏதாவது செய்திகள் வந்தாதான். மற்றபடி ஸோ நம்மளுக்கு வந்து நியூஸ் என்பது இருந்து கொண்டே இருக்கணும். ஸோ இந்த 2 நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, 6000 ஷேர்களுக்கு மேல இருக்கு. எல்லாத்துக்குமே எப்ப நியூஸ் வருதுன்னா ஒரே ஒரு மாசத்துக்கு தான் நியூஸ் வருது. அது என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட் சீசன். அப்பதான் அவன் 10-20% ஏறான், இல்லைன்னா 10-20% இறங்கிடுறான் வேகமாக. மீதி 2 மாசம் இருக்கு. அந்த 2 மாசத்துல 10 ரூபா பாட்டு கோஷ்டிங் மாதிரி இவனுங்க எல்லாம் சைட்வேஸ்க்கு போயிடுறாங்க. சைட்வேஸ்க்கு போயிட்டு கரெக்டா குவார்டர்லி ரிசல்ட் சீசன் வரப்ப பெரிய மாற்றம் இல்லைன்னா முடிஞ்சது. 6 மாசத்தை முழுங்கிடுவானுங்க. ஆமாங்க, 2 மாசம் நீங்க வெயிட் பண்றீங்க, சைட்வேஸ்ல இருக்கு. கரெக்டா ரிசல்ட் வர சமயத்துல ஒன்னும் பெருசா மார்க்கெட் அதைய செலிப்ரேட் பண்ணலின்னா என்ன ஆகும், அந்த இடத்துல வால்டிலிட்டி இல்ல. அப்ப 3 மாசம் முடிஞ்சது, அடுத்த 2 மாசம் வெயிட் பண்ணணும். அப்ப மாச கணக்குல 5 மாசம் ஆச்சு. அதுக்கு அடுத்த மாசம் அவன் எதுவும் பண்ணல, அப்ப வேற வழி இல்ல, வெயிட் பண்ணணும். அப்புறம் 2-3 மாசம் வெயிட் பண்ணா இப்பவே 1 வருஷம் ஓடி போச்சே. சோ இந்த நண்பர் தெரிஞ்சு எடுத்தாரா அல்லது தெரியாம எடுத்தாரான்னு தெரியல. ஆட்டோத்துறை பங்குகள்ல ஒவ்வொரு மாதம் குவார்டர்லி ரிசல்ட் நியூஸ் வந்தா என்ன வரலன்னா என்ன, ஒவ்வொரு மாதமும் சேல்ஸ் ரிலேட்டடான செய்தி வருது. அதுவும் இல்லாம போக்கஸ்ல இருக்கக்கூடிய செக்டர் ஆட்டோ செக்டர். குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேல நீங்க வண்டி ஓட்ட முடியாது, வண்டியை காயலாங்கடையில போட்டுட்டு புது வண்டி தான் வாங்கணும். சோ ஆட்டோ செக்டர்ல ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் என்பது கிடைக்குது. சில பேர் புது மாடல் வருதுன்னு ஆட்டோ துறைக்கு போறாங்க, அதுலயே அவங்களுக்கு வந்து சேல்ஸ் என்பது நடக்குது. சில பேர் வந்து டீசல் பெட்ரோல் போன்ற சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில இருந்து அப்படியே மாத்தி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு திடீர்னு டிரான்சிஷன் எடுக்கிறாங்க. அப்ப அந்த சமயத்துல அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்குது. திடீர்னு பெட்ரோல்ல வந்து ஃபுல் பெட்ரோல் இல்லாம எத்தனால் அப்படி இப்படின்னு கலந்துடும் போது சில பேர் பயந்துடுறாங்க. என்ஜின் கீது கும்பா பாடிடுமோ, அல்லது மைலேஜுக்கு இது கொடுக்காதோ, அல்லது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மைலேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு வண்டியை டிரான்சிஷன் பண்ணி வேற ஏதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு போலாமா இல்ல டீசலுக்கு போலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்ப புது புது வண்டிகள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி எத்தனை சான்ஸ் இருக்கு பாருங்க. சோ இந்த நண்பர் தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரான்னு தெரியல. பட் இந்த ஸ்விங் ட்ரேடிங்ல அவர் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஆட்டோ துறை பங்குகள் எனக்கு உதவிகரமா இருக்கு, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்துல அப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. நீங்க வேற யாராவது ஆல்ரெடி ஆட்டோ துறையில ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சோ தட் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்க எக்ஸ்பீரியன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுல பாருங்க நண்பர்களே, எந்த ஒரு ஷாக்கா இருந்தாலும் நிறைய நேரங்கள்ல சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு குவார்டர்லி ரிசல்ட் சீசன்ல வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறானுங்க அப்படின்னா மேல் நோக்கி ஏறினாலும் தொடர்ந்து அடுத்தடுத்த நாள்ல பெருசா ஏறதில்லை. அதே மாதிரி ரிசல்ட் சரியில்லைன்னு பெருசா கிராஷ் ஆனாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல தொடர்ந்து கிராஷ் ஆகுறது இல்லை. இப்போ கூட HDFC பேங்க் ரிசல்ட் சரியில்லைன்னு தான் கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் 5-5% இறங்கலையே. ஸோ ரிசல்ட் சீசன்ல வரக்கூடிய ஷாக்கிங்க இது ரொம்ப முக்கியமான செய்தி. எத்தனை நாள்ல ஒரு பிரச்சனையை அப்சர்வ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ குவார்டர்லி ரிசல்ட் சீசன்ல வரக்கூடிய செய்தியை நெகட்டிவ் நியூஸ் அப்சர்வ் பண்றதுக்கு 1 or 2 நாள்ல அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. 10-20% ஏறினாலும் சரி, 10-20% இறங்கினாலும் சரி, அந்த ஷாக்கை வந்து சில நாட்கள்ல நம்ம மார்க்கெட் அப்சர்வ் பண்ணுது. ஐயோ தலைவா, அது அப்சர்வ் இல்ல, அப்சார்ப் அந்த ஷாக்கை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அது ஏதோ நான் ஒரு டிரான்ஸ்லேட்டர்ல எடுத்து போட்டேன், அது வேற மாதிரி வந்துடுச்சு, அபிசி ஓபின்னு வந்துடுச்சு.
ஸோ சமீபத்தில் ஆர்பிஐனுடைய ரிவால்விங் கிரெடிட் ப்ரொபோசல் ஃபார் என்பிஎஃப்சிஸ் அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு இருந்தது. அது மார்க்கெட்டில் அதை வந்து ஒரு என்பிஎஃப்சிகளுக்கு ஒரு பேட் நியூஸ் எதிர்பார்த்தாங்க. அதனாலதான் நல்லா மிகவும் அற்புதமாக, பொதுவா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட பழைய உச்சத்தை தாண்டினால் அந்த பங்குகள் பறக்கும் அப்படின்ற மாதிரி பல பேர் கற்பனையில் இருப்பாங்க. அப்படிதான் இந்த பஜாஜ் பினான்ஸ் வந்து தன்னுடைய பழைய கையை உடைச்சிட்டான். இனி புதிய உச்சங்களுக்கு அவன் ரெடி பண்ணிட்டானா அப்படின்றத பல பேர் இன்னுமே பாருங்க, பல பேர் இந்த பங்கு ஸ்பிளிட்டோ போனஸை கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து மிகவும் அற்புதமா கீழே வந்து விழுந்திருந்தான். 760 ரூபாய்க்கு அழகு போல வந்து விழுந்திருந்தான். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கணக்கு பார்த்தோம்னா 50% ஏறி இருக்குங்க பஜாஜ் ஃபைனான்ஸ். எத்தனையோ பேர் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க, இந்த மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸ் குரூப் வந்து அருமையான பங்கு, அது என்னைக்கு ஸ்பிளிட் போனஸ் கொடுத்து கீழே விழுகுதோ அதுக்கப்புறம் வந்து அந்த பங்கு திரும்பி ஏறுமோ அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இப்ப இவ்வளவு மாதங்கள் கழிச்சு, 6 மாதங்கள் கழிச்சு பார்க்கும்போது அவன் 50% ஏறிட்டு தொடர்ந்து ஏறதா வேண்டாமான்னு அவன் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கையில தான் இந்த ஆர்பிஐனுடைய ரிவால்விங் கிரெடிட் நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ நியூஸ் வந்திருக்கும் பொழுது எதுவுமே பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல மறுபடியும் பஜாஜ் ஃபைனான்ஸ் தான் கீழே விழுந்த ஷாக்குகளை அப்சர்வ் பண்ணிட்டு மறுபடியும் புதிய உச்சங்களுக்கு போகுமா இல்லையா, இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் ஆகட்டும் அல்லது பஜாஜ் ஃபினான்ஸ் ஆகட்டும், விழுந்த ஷாக்கை உடனே அப்சர்வ் பண்ணிட்டு தன்னுடைய பழைய ஹைகளை திருப்பி பிடிக்குமா இல்லையா என்பதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல மிக முக்கியமான செய்தியா இருக்க போகுது. நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய நண்பர்களுடைய வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறோம். ஒரு நண்பர் கீழே விழுந்து மறுபடியும் வாங்கின விலைக்கே நான் வெளியே வந்துட்டேன், ஆனா ஒரு டைம் போடல, 1 வருஷம் வெயிட் பண்ணாரா 2 வருஷம் வெயிட் பண்ணாரான்னு. இன்னொரு நண்பர் வந்து நான் பண்றதே ஸ்விங் ட்ரேடிங் தான், ஆனா அந்த ஸ்விங் ட்ரேடிங் வந்து பணத்தை போட்ட உடனே அதுக்கு ரிசல்ட் கிடைக்குது, அது லாபமோ நஷ்டமோ வேகமாக முடிவு ஆகிறது அப்படின்னாரு. அது எதுலிங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோ செக்டர் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார். இன்னொரு நண்பர் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இந்த கல்யாண் ஜுவல்லரி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த சார்ட்டை பார்க்காமே சொல்லுவேன், அவன் தொடர்ந்து கீழே இறங்கிட்டே இருந்தான். திடீர்னு இப்பதான் சமீபத்துல சில நாட்களுக்குள்ளதான் திடீர்னு ரிவர்சல் போட்டு மேல் நோக்கி ஏறி வந்த பொழுது நான் 2 வருஷமா வெயிட் பண்ணேன், அந்த 2 வருஷத்தினுடைய முடிவுல நான் 70,000 ரூபாய் லாபத்துல வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி. ஸோ இந்த 3 நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு எது வந்து ஓரளவுக்கு மனசுக்கு கரெக்டா படுது? 2 வருஷம் வெயிட் பண்ணி வாங்கின விலைக்கு வித்துட்டு வெளியே வரதா, அல்லது 2 வருஷம் வெயிட் பண்ணி அது ஏறுமா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது, மறுபடியும் வாங்கின விலை வந்துட்டு கீழே கூட போலாம் இல்லையா, அந்த மாதிரி யோசிச்சுட்டு ஒரு நண்பர் வெளியே வந்திருக்காரு. இன்னொரு நண்பர் வெயிட் பண்ண அப்புறம் பார்த்துக்கலான்னு 2 வருஷமா வெயிட் பண்ணி அப்புறம் ஒரு 70,000 புக் பண்ணியிருக்காரு. இன்னொரு நண்பர் வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே மாற்றம் என்பது வருது, அது கீழேயோ மேலேயோ ஏறுது அல்லது இறங்குது, அப்படி இருக்கக்கூடிய செக்டரை சூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இன்னொரு நண்பர். உங்களுக்கு இந்த என்ன கமெண்ட் வந்து ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்க மனசுக்கு தோணுது அப்படின்றது தெரியப்படுத்துங்க. 1000 வேர்களை கொன்றுதான் ஒரு மருத்துவன் உருவாவான் அப்படின்னு அந்த காலத்துல சொல்ற மாதிரி நம்ம 1000 அனலைசிகள் பண்ணாதான் எது ஓரளவுக்கு சூட்டபிளான மெத்தட் அப்படின்றது பல பேர்த்துக்கு தெரிய வரும். நாங்க ஏற்கனவே பல ஆயிரங்களை கொண்டிருக்கோம், ஐ மீன் பணங்களை எடுத்திருக்கோம், அதனால இது எங்களுக்கு யோசிக்கிறது சாதாரண மேட்டர் அப்படின்ற மாதிரி எது உங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆகுது அப்படின்றத தெரியப்படுத்துங்க. இன்னொரு நண்பர் கமெண்ட் போட்டிருக்காரு பாருங்க, அட கடவுளே, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஏதாவது செய்தி இருக்கா, 5 மாசமா 2 லட்சம் ரூபாய் லாஸ்ல இருக்கேன், அது ஷேர் கீழே விழுக நான் வாங்கிக்கிட்டே இருக்கேன், மொத்தமா 1000 ஷேர்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன், 953 ரூபா ரேட்டு, மறுபடியும் கீழே தான் இருக்கா, ஆனா ஆவரேஜ் பண்றதுக்கு என்கிட்ட பணம் இல்லையே ஆண்டவா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சமீபத்திய விலை 732 ரூபா, 1000 ஷேர் வச்சிருக்காரு, அவர் போட்ட கணக்கு கரெக்ட் தான், 2 லட்சம் ரூபா பக்கம் லாஸ்ல இருக்கு. இப்ப இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற ஷேருக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது ரொம்ப சோகமான சம்பவம். அது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து விழுந்து விட்டாலே அவனுடைய வாழ்க்கையில திரும்பித்தான் அவனுக்கு பழக்கம். ஆனா இந்த முறை அவன் திரும்பவே இல்லை. ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி வரிசையா சில பேங்குகள்ல வந்து செய்திகள் வந்துகிட்டே இருந்தது. அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற பங்குல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க, ஹரியானா அப்படின்ற ஒரு நியூஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல, பேங்க் ஆஃப் பரோடால அப்படின்னு வரிசையாக அப்பப்ப சின்ன சின்ன குத்தூசி மாதிரி பேங்குகளை குத்தி விடுற மாதிரியே செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி சமீபத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சமீபத்துல
பழைய உச்சங்களுக்கு பக்கத்துல திரும்பி வந்திருக்கு. மற்ற பேங்குகள் கொஞ்சம் சுமாரா தான் ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்ப பழைய நியூஸுக்கு வருவோம். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற பங்கு தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே எப்பெல்லாம் கீழே வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் திரும்பி ஏறி இருக்கான். அதாவது நியூட்டனின் 3வது விதி என்ன சொல்லுது? ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஷேர் மார்க்கெட்ல பல பங்குகளுக்கு அப்படி நடக்கும். ஆனா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு அப்படி கிடையாது. அவன் பெருசா அவனுடைய ஆக்ஷன் மேல இருக்கும். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் சென்டர் பாயிண்ட்டுக்கு மேல. அதுக்கு ஈக்குவலண்டா கீழே உழுகுடா அப்படின்னா உழுக மாட்டான். கொஞ்சோண்டு தான் உழுவா, அப்படியே பிக்கப் ஆகி மேல போயிடும். பாத்தீங்களா 2025ல மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன். அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் பண்றா அப்படின்னா பண்ணல. பெருசா கீழே உழுகல. ஏன்னா மார்க்கெட்னுடைய ரியாக்ஷன் வேற, பிசிக்கல் மாஸ்னுடைய ரியாக்ஷன் வேற. பட் எனிவே தத்துவம் அப்படி. ஸோ அந்த தத்துவத்துல பாத்தீங்கன்னா ஸோ அவன் பெருசா கீழே விழுகிறது இல்லை. அவன் பாட்டுக்கு 2025ல ஏறிட்டான். 2024லுமே நீங்க பாத்தீங்கன்னா கீழே விழுந்ததுக்கு அப்புறம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல பெருசா யாரையும் சோதிக்கல. அப்பவும் பிக்கப் ஆயிட்டான். 2022, 21 பத்தி நம்ம பேச வேண்டாம். ஏன்னா அப்ப வந்து ஏகப்பட்ட சின்ன சின்ன குட்டி பங்குகள் கூட எல்லாம் பிளிரிக்கிட்டு மேல போய்கிட்டு இருந்தான். வேணா நம்ம 2018, 17 அப்படி கூட போய் பார்க்கலாம். அப்ப போய் பார்த்தாலும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே யாரையுமே பெருசா மன வருத்தம் என்பது அவன் பண்ண வைக்கல. பிக்கப் ஆகி போயிட்டு இருந்திருக்கான். ஆனா பாவம் இந்த நண்பருக்கு 2 லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணிட்டு இன்னுமே மேல போகாம இருக்கானே, என்ன கொடுமை இது அப்படின்றதான் இன்னைக்கு ரொம்ப சோகமான செய்தியில இதுவும் ஒன்னா வருது. என்னங்க நண்பா பண்றது? எல்லாம் தலைவிதி. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் முன்னணி பங்குன்னு நினைப்பாங்க. ஆனா அவன் இன்னும் திரும்பி ஏறவே இல்லை. என்னைக்கு ஏறுவானோ? அதுலயும் பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. இத்தனை வருஷமா அவன் வந்து பெருசா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே பெருசா சுத்தல. இப்ப வந்து சுத்திக்கிட்டு இருக்கான். எல்லாம் அவங்க நேரம் தான் நண்பா. ஆனா நம்ம ஆளுங்க யோசிக்கிறதுல எல்லாம் வந்து சாதாரண ஆளுகளே கிடையாது. இன்னொரு நண்பர் என்ன யோசிக்கிறாருன்னா, அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து காம்பவுண்டிங் மெத்தட்ல வெறும் 20,000 ரூபாய் மட்டும்தான் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு 10 ட்ரேட் எடுத்தா போதும். 20% லாபம் கிடைக்கணும். கிடைச்ச லாபத்தையும் தூக்கி மறுபடியும் காம்பவுண்டிங் மெத்தட்ல மறுபடியும் அடுத்த பங்கு எடுக்கணும். அதுல என்ன லாபம் வருதோ மறுபடியும் போட்ட பணத்து கூட அந்த லாபத்தையும் சேர்த்து மறுபடியும் முதலீடு பண்ணணும். இப்படியே ஒரு வருஷத்துக்கு 10 என்ட்ரி 5 வருஷம் கழிச்சு பார்க்கும் பொழுது என்கிட்ட கிட்டத்தட்ட 18 கோடி என் கையில இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறார். நம்ம அப்படியே கூட பார்த்தோமே, நியூட்டன்ஸ் லா, அதாவது எந்த ஒரு ரூலும் வந்து பிரேக் பண்ண முடியாது பிசிக்கல் மாஸை பொறுத்த வரைக்கும். நீங்க என்னதான் சுத்தி 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 என்ன லெவல்ல யோசிச்சாலும் சரி, ஒரு ஃபோர்ஸை இன்னொரு ஃபோர்ஸை மாத்தலாமே ஒழிஞ்சு மறுபடியும் நம்ம புதுசாக எதுவும் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. எத்தனையோ பேர் வந்து கமெண்ட் லட்சக்கணக்கில் கமெண்ட் போட்டிருக்காங்க. பல பேர் எடுத்த உடனே மேபி ஒரு 5%, 10% லாபம் என்பது அவங்க கண்ணுல பாக்குறாங்களே ஒழிஞ்சு, எடுக்கக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரிகளிலுமே 20% கிடைக்கணும், 20% கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே பெருசா கிடைக்காது. ஒரு ரூல் மாதிரி எழுதி கொண்டு வர முடியாது. மார்க்கெட்ல பிளக்சுவேஷன்ஸ் என்பது இருக்கு. ஸோ மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5% என்பது ஒவ்வொரு முறையும் பிடிக்க மேபி முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கறதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. அதே மாதிரி பல லட்சம் பேர் போட்ட கமெண்ட்டுகள் என்ன சொல்லுது? குறைஞ்சது ஒரு என்ட்ரி உள்ள போயிட்டா 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் ஆகுது. எதுக்கு? போட்ட பணம் திரும்பி வர்றதுக்கு அல்லது லாபத்துக்கு வர்றதுக்கு 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் அசால்ட்டா லாக் ஆகுது. மேபி இன்னொரு நண்பர் சொன்ன மாதிரி ஆட்டோ துறையில போகும்பொழுது கூட அது சப்போஸ் மேலையும் போகலாம் அல்லது கீழேயும் வரலாம். ரொம்ப வாலட்டிலிட்டியா இருக்குதுன்னே வச்சுக்குவோம். மேல போறதுக்கு பொதுவாக கீழே வந்துட்டான்னா மறுபடி திரும்பணும்னா கூட மறுபடி குறைஞ்சபட்சம் 1 மாசமாவது ஆகணும் இல்லையா? குறைஞ்சபட்சம். ஆக இந்த கணக்குல பல ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டைகளை அடைக்கிற மாதிரி இப்படி கூட யோசிச்சு பார்க்கலாம். சப்போஸ் 20,000 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு வருஷத்துல 10 ட்ரேடு தான். ஆனா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 5% அப்படின்னு பிடிச்சா இந்த 20,000 ரூபாய் என்பது 5 வருடம் கழிச்சு ஒரு வருஷத்துக்கு 10 ட்ரேட் என்பது 20,000 ரூபாய் என்பது 2,29,000 மாறக்கூடிய ஒரு விஷயம் வேணா மேபி யோசிச்சு பார்க்கலாம். இதுலயும் இன்னும் பல ஓட்டைகள் இருக்கு. அடேங்கப்பா, எடுத்த அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள அல்லது ஒரு 45 நாளுக்குள்ள 5% வரணும்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா? கிடையாது.
அதாவது 5 அட்டெம்ப்ட் ஒருத்தர் அடிக்கிறாருன்னு வச்சுங்க, 20,000 20,000 20,000 ஏதாவது ஒரு 5 ஷேர்ல போடுறாரு. எவனாவது ஒருத்த வந்து இந்த மாதிரி 5% லாபம் கொடுத்தா மீதி 4 பேர் லாக்கு தான். அது 6 மாசத்துக்கு லாக் ஆகுதோ, 2 வருஷத்துக்கு லாக் ஆகுதோ, போட்ட பணம் முதல்ல திரும்பி வருதோ அல்லது 5 வருஷத்தை லாபத்துல கொடுக்குறான்னு யாருக்குமே தெரியாது. அப்ப மறுபடியும் ஒரு அட்டெம்ப்ட், ஒரு மாதம் என்பது முடிஞ்சிருச்சு. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயை போடும் பொழுதுதான் நம்மளுக்கு எவனாவது ஒரு என்ட்ரி 5% கொடுப்பான் அப்படின்னு நினைக்க முடியும். அப்ப அந்த பணத்தை திருப்பி ஏடும் பொழுது அடுத்த மாசத்துக்கு 1 லட்சம் தேவையில்லை. ஏன்னா வித்த பணமே திரும்பி வரும் பொழுது அடுத்த மாசத்துக்கு 80,000 ரூபாய் புதுசா ரெடி பண்ணி வைக்கணும். அப்ப முதல் மாசத்துக்கு 1 லட்சம், 2வது மாசத்துக்கு 80,000னா ஆல்மோஸ்ட் 1,80,000 ரூபாய ரெடி பண்ணி வச்சாதான் நம்மளுக்கு 1000 ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு ஏதாவது அதுலயும் நம்ம ரொம்ப குறைவான ஒரு 5 ஷேருக்கு ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆசைப்படுறோம். ட்ரம்ப் ஏதாவது வாயை திறந்தாருன்னா 5 புட்டுக்கிடும். சரி, அடுத்த மாசத்துல எவனாவது ஒருத்த மட்டும் வெளியே வரும். மொத்தம் வந்து 9 என்ட்ரி, 10 என்ட்ரி, 10ல எவனாவது ஒருத்த மட்டுமாவது வெளியே வர்றான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் மறுபடியும் 3வது மாசத்துக்கு இதே மாதிரி ஒரு 80,000 ரூபாய் பணம் என்பது ரெடி பண்ணணும். அப்ப நம்ம கிட்ட அட்டம்ப்டுகளே வந்து கிட்டத்தட்ட 14 அட்டம்ப்டுகள் சும்மா தண்டத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கும் 3வது மாசத்துலயே. எவனாவது ஒருத்த மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு கணக்கு போட்டோம்னா, ஆக மொத்தம் இந்த கணக்கை ரிவர்ஸ்ல போடணும். நீங்க 3 கோடி கொண்டு வந்தாதான், அதாவது 22 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தாதான் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க போல மார்க்கெட் இருக்கிற சூழ்நிலைக்கு. ஸோ நீங்க போடக்குன்ற கணக்கு வந்து மனக்கணக்கு நல்லா இருக்கு அப்படின்னாலும் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா பல்வேறு தகவல்களை ஒன்றிணைக்கணும். எந்த ஷேர் இறங்கின உடனே டக்குன்னு குதிரை மாதிரி மேலே ஏறுவான், லாக் பண்ணி விட மாட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். அதே மாதிரி வெறும் 20,000 ரூபாய் எடுத்துட்டு வந்தா இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. பணம் மிகவும் அதிகமா இருக்கணும். ஒரு மாசத்துக்கே 4-5 அட்டம்ப்ட் அடிச்சாதான் ஒரு அட்டம்ப்ட்ல அந்த மாதிரி 5% 10% என்பது பிடிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு மாசத்துக்கும் லாக் ஆகிட்டே வர்றான். ஒரு வருஷம் வரைக்கும் லாக் ஆனாலும் அடுத்த வருஷம் மேபி ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற கணக்குல ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் போடுற மாதிரி இருந்தா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் போடக்கூடிய கெப்பாசிட்டி என்பது இருக்கணும் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு. ஒருவேளை மறுபடியும் அடுத்த வருஷம் வரைக்கும் 2 வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரீம் ஒர்ஸ்ட் கேஸ்ல 2 வருஷத்துக்கு லாக் ஆகுதுன்னு போடுவோம். ஆனா 2 வருஷத்துல வந்து மேபி உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா டிவிடெண்ட் பங்குகளாக இருந்தால். ஸோ எக்ஸ்ட்ரீம் கேஸ் 2 வருஷம் லாக் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு 24 லட்சம் ரூபாய் என்பது இருந்தால்தான், நம்ம கையில் இருந்தால்தான் இந்த மாதிரி எல்லாம் மேபி லாக் ஆனாலும் ஏதாவது யோசிக்க முடியும். அதுக்கு அந்த 24 லட்சம் ரூபாய் இப்பவே கையில் இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிடலாம், வீடு கட்டிடலாம், நிலத்தை வாங்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வேற ஏதாவது ஒன்று கூட பார்த்துட்டு போயிடலாம். ஸோ சும்மா வருவாளா சுமாரி அப்படின்ற மாதிரி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி ஷேர் மார்க்கெட்ல பணத்தை கொண்டு வர வேண்டியது இருக்கு பாருங்க. நீங்க 20,000 ரூபாய் வச்சுக்கிட்டு 18 கோடிக்கு கால்குலேஷன் போடுறது கால்குலேஷன்ல கரெக்டா இருக்கு. பட் பிராக்டிக்கல்ல எத்தனையோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம். எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.